40:31 வாசிங்க. ஏசாயா 40:31. 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நான் ஏற்கனவே இந்த கழுகு பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த கழுகு என்ன செய்யும்? தன்னுடைய வயதான காலத்திலும் அது தன்னுடைய இறக்கையை பூரா எடுத்து போட்டுட்டு அதே உருவி போட்டுரும். உருவி போட்டு வெறும் எலும்பு கூடு மாதிரி, அதாவது வெறும் சதை எலும்பு அப்படி தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக, கொஞ்ச காலம் அது அப்படியே உட்காந்துருக்கும். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த செட்டைகள்லாம் ரெக்கைகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது பறக்க ஆரம்பிக்கும். பறந்தாலும் அது உயர பறக்கும் என்றெல்லாம் நான் கலை குறித்து சொல்லியிருக்கிறேன். எனவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இதே மாதிரி காரியங்களை கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 27ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. 13-14. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று கெட்டு போயிருப்பேன். அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. போதும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் அந்த முந்தின வசனத்திலே சொல்றார் பாருங்க. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நன்மையை நான் கண்டிப்பாக காண்பேன். அல்லேலூயா. இந்த இவர் நம்ம யோபு சொல்றார்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவரை என்ன செய்வேனா காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் பார்ப்பேன் அப்படிங்கிறார். அந்நிய கண்களால் அல்ல அப்படின்னா ஏன் அவர் அப்படி சொல்றாரு கேட்டிங்கன்னா, யாரோ சொல்லி அல்ல, கர்த்தர் நன்மை செய்வாருங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாரு, உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு யாரோ சொல்லி நான் தேவனை பார்க்கறதல்ல. நிறைய வேளையில் அப்படி தானே நம்ம முதல்ல நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எப்படி யாரோ ஒருத்தர் தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க, அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டோம், ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் அப்படி. ஆனால் அந்த யோபு பக்தன் சொல்கிறார் பாருங்க, அந்நிய கண்கள் அல்ல, யாரோ ஒருத்தவங்க பார்த்து அவங்க என் வாழ்க்கையில் நன்மை செய்தார், உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறதல்ல, என்னுடைய கண்களால் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அப்படின்னு நான் அனுபவப்படுவேன். என் வாழ்க்கையில் என்ன செய்வேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக நான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். நான் அநேகருக்கு அதை என்ன செய்வேன், சொல்லுவேன். சங்கீதக்காரன் சொல்றாருல, நான் அநேகருக்கு ஒரு புதுமையை போலானேன் அப்படிங்கிறாரு. என்னது? அநேகருக்கு ஒரு புதுமையை போலானேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அநேக ஜனங்கள் மத்தியில் ஒரு அற்புதமா அவர் நிற்கிறாருங்க. உங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை அநேகருக்கு புதுமையாக்குவார். புதுமை செய்ய ரோமன் கத்தோலிக்க சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுமைம்பாங்க. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தோனியார் செய்த புதுமைகள், மரியாள் செய்த புதுமைகள், மாதா செய்த புதுமைன்னு என்னது தெரியுமா? அற்புதம். புதுமைன்னு என்னது? அற்புதம். அத்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அநேகருக்கு நான் எப்படி ஆனேன்னா ஒரு புதுமையை போல ஆனேன் அப்படிங்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று அல்ல, உங்களையே அற்புதமா கர்த்தர் பார்க்கிற நாட்கள் வருகிறது. கைத்தட்டி அவரை துதிக்கலாமா? உங்களையே கர்த்தர் அற்புதமாய் அநேகரை பார்க்க வைப்பாருங்க. ஹல்லேலூயா. கையை வைத்து சொன்னா, ஏற்கனவே நேற்று சொன்ன பார்த்தீங்களா, பவுலையும் பர்னபாவும் என்ன சொன்னாங்க, பவுலை மெர்க்குரி என்றும் பர்னபாவை அவங்களே அற்புதமாக்கிட்டாங்க. அவங்க அற்புதம் செய்தாங்கல்ல, அவங்களே ஒரு அற்புதம் தான். கடவுள் என்றால் என்னதான்? கடவுள் என்றால் அற்புதம். அது மாதிரி ஏன் அவங்கள கடவுள்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்க, அவங்களே ஒரு அற்புதம். அவன் கைப்பற்றா என்ன ஆகுது, அற்புதம் நடக்குது. அவனுடைய பவுலுடைய உருமால்களை எடுத்து, கச்சைகளையும் உருமால்களையும் எடுத்து யார் மேலே போட்டால் என்ன ஆகுது, அது அற்புதம் நடக்குது. அப்போ அவர்களே அற்புதமாய் மாறிவிட்டார்கள். என் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த காலவேளையில் சொல்கிறாரு, உங்களுக்கு அற்புதம் செய்கிறவரா அல்ல கர்த்தர், உங்களையே அற்புதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம்ல, கர்த்தர் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும், வாழ்க்கையில் எல்லாமே எப்படி நடக்கும், அற்புதமாக நடக்கும். அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் என் கூட இருந்தால் போதும். அல்லேலூயா.
நீங்க எங்க வீட்டில் இருக்க போய் தான், நீ உன் வீட்டில் இருக்க போய் தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, உன் குடும்பம் இப்படி இருக்குது, உன் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்கிறாங்க. அநேகர் சொல்லுவாங்க நீ இருக்க போய். அப்ப கர்த்தர் இந்த காலவேளையில என்ன சொல்றாரு? நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க, உங்கள் இருதயம் ஸ்திரப்படும், மாத்திரமல்ல நீங்கள் ஒரு புதுமையாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. வாலிபர் இடறி விழுவார்கள். அதுக்கு முந்தின வசனங்களை வாசிங்க. அதே 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஒரு 11ஆம் வசனத்தை வாசிங்க. பெருக பண்ணுகிறார், இளைஞர் இளைப்படைவார்கள். வாலிபர்கள் என்ன செய்வாங்களாம்? அவங்களுக்குலாம் பலன் இல்லை. வாலிபன்னா பலன் இருக்கணும், இளைஞன்னா பலன் இருக்கும் அவனுக்குள்ள. ஆனா பலன் உள்ள அந்த வாலிபன் கூட என்ன செய்வானா? இடறி விழுந்து போவானா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அனுதினம் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற, அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க பிரகாசிக்கிற காலம் இனிமே தான் வருகிறது. அல்லேலூயா. நான் ஊழிய ஆரம்பத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சோர்ந்து போவாங்க, அப்பதான் நீ எழும்பி ஓட ஆரம்பிப்ப அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாளின் ஆசீர்வாதம் எனக்கு கொண்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமே இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொன்ன நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பின்னாட்கள்ல. அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள்ல, இப்ப அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஊழியத்துல இப்ப அல்ல, இனி வருகிற நாட்கள்ல, நான் பின்னாட்கள்ல. அல்லேலூயா. வாலிபர்கள்லாம் இடறி விழுவாங்க, இளைஞர்கள்லாம் அவங்க பலன் இல்லாம விழுந்து போவாங்க. அப்பதான் நாம என்ன செய்வோம்? வயதானாலும் எழுந்து ஓட ஆரம்பிப்போம். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுவோம், வயது ஒரு பொருட்டே இல்லை கர்த்தருக்கு. ஆமென். நான் ஒருபோதும் வயதை குறித்து சிந்திக்கிறதே இல்லை. சில சமயங்கள் சில பலவீனங்கள் வருது, அது வேற விஷயம். ஆனாலும் அதை குறித்தே சிந்திக்கிறதல்ல. என் வயதை வைத்தோ எனக்கு இருக்கிற பலனை வச்சோ நான் எதையும் செய்கிறதல்ல. கர்த்தரை நம்பி, ஆமென், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அப்படின்னு 37ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தரை நம்பி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான். இனி வர நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுப்பாருங்க. ஐயோ, என் வயசு இப்படி போகுது, இனிமேல் நான் என்னத்தை செய்ய போகிறேன்? என் கை இப்படி ஆகிட்டு, என் கால் இப்படி ஆகிட்டு, என் கண்ணு மங்கி போச்சு. கர்த்தரு காத்துரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மாத்திரமல்ல, உன்னை எழும்பி ஓட செய்வார், பறக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதம் 27 பார்த்தோமே, அதே போல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதத்தை என் வாழ்க்கையில் என்ன செய்வேன்னா காண்பேன் என்று சொல்லி என்ன செய்யுங்க? நீங்க விசுவாசிங்க, காத்திருங்க. சிமியோன் என்ற ஒரு மனுஷனை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டு, லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தானா. என்னது? யார் இஸ்ரவேலின் ஆறுதல்னா? யாரு? இயேசு கிறிஸ்து. அவன் சொல்றான், நான் இவரை பார்த்துட்டேன், போதும். பாருங்க, அவரை பார்க்கறதுக்காக அவன் அவளை, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்னா, 1ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா நீங்க ஞாபகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தார். அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் வந்திருந்தான். அருகையில் ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை, போதும் போதும் போதும். அவர் சொல்றா பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது உம்முடைய அடியனை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே. இப்போதான் என் இருதயத்தில் என்னாச்சு? சமாதானமாச்சு. கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். கிறிஸ்துவுக்காக காத்துக்கொண்டே இருந்தான் அவன். எத்தனை வருஷங்கள் காத்திருப்பான் பாருங்க. இப்பொழுது என்னை சமாதானத்தோடு நீர் போக விடுகிறீர் என்று சொல்லுகிறான். அதே போல நாம் காத்திருப்போம் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களுக்காக. ஜீவனுள்ள தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி காத்திருப்போம். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக, எனக்கு எதிரடையான காரியங்கள்
தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்றாலும் நான் காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிப்பேன், காத்திருப்பேன், பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் வாய் திறந்து சொல்லலாமா? ஜீவனுள்ள தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன், விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன், என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன், சொல்லுங்க, காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நம்ம எல்லாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர், இந்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் வாய் திறந்த வாக்கு தத்தத்தை சொல்லுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வாக்கு தத்தத்தை நீர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே, இந்த உலகத்திலே எங்களுடைய நன்மையை, நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். எதிர்மறையான காரியங்கள் நடைபெறலாம், ஆனாலும் எங்கள் நம்பிக்கை உம்மேல் வைத்து நாங்கள் காத்திருப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொந்தமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இதனால் வாக்குத்தத்த